So, hello guys. Finally, I am back. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் கேஸ். ஸோ நியூ இயருக்கு நான் விஷ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ விஷ் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஸோ கைஸ், எனக்கு இந்த ஒரு கொஞ்ச நாளில் அதாச்சும் நியூ இயருக்கு நான் விஷ் பண்ணி கூட ஒரு வீடியோ போடலை. அதுக்கு காரணம் உடம்பு சரியில்லை. எனக்கு பயங்கரமான ஒரு ஃபீவர். டேஸ்ட்டு தெரியலை. ஓகே, மெயினாக நாக்கில் டேஸ்ட்டு தெரியலை. என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தெரியாத மாதிரி ஒரு ஃபீவரு. ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ ஒரு மாதிரி டேஸ்ட்டு தெரிலாட்டி எப்படி இருக்கும்? என்ன சாப்பிட்டாலுமே ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட்டு. நார்மலாக ஃபீவர் வந்தால் ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்லாம் கிடையாது. இது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ஸோ அது என்ன சாப்பிட்டாலுமே நார்மலாக கசப்பாக இருந்தது. பட் ஸ்வீட்டாக ஏதாவது பொருள் சாப்பிட்டா மட்டும் அது டேஸ்ட்டு தெரிஞ்சுது. மித்தபடி வேறு என்ன சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு தெரியாத மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஸோ அதனால தான் இத்தனை நாளாக வீடியோ போடலை. இது ஒன்றே ரீசன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபீவர் அப்படின்னு வந்தாலே எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஸோ வாமிட்டுமே இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி நான் சரியாக பேசியிருக்க மாட்டேன். அதுக்கு காரணம் அந்த ஒரு வாமிட்டு தான். ஓகே, ஸோ வாமிட் வர மாதிரியே இருந்தது. ஸோ அதனால தான் லாஸ்ட் வீடியோவுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சரியாக பேச முடியல. ஓகே, ஸோ எல்ட்ராகோ டெஸ்டக்டரே என்னால் சொல்ல முடியல. எல்ட்ராகோ டெஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருப்பேன். ஸோ எடிட்டில் கூட அதை கண்டுக்காமல். ஸோ ஃபைனலி ஐ ஆம் பேக். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக நம்பலாம், இந்த வட்டம் கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ சொல்லிட்டு எங்கேயும் போக மாட்டேன், வீடியோ போடுறேன் டெய்லி. ஸோ ஓகே, இதுதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ உடம்பு சரியாமல் இருந்தது, அதனால தான் இத்தனை நாளாக வீடியோ போடல. ஏதோ ஒரு சாட்சி பட்டு சமாளிச்சுட்டு இருந்தேன். ஸோ வாட்ச் ஆச்சு. ஸோ இதெல்லாம் குறைஞ்சிரும். யூடியூப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, நம்ம எப்போவுமே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. அதாவது டெய்லி வீடியோஸ் போடணும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போடுற ஒரு ரோட்டீன் வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 5 வீடியோ போடுறீங்கன்னா அந்த 5 வீடியோ போடுறத மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக வீடியோ போடணும். ஒரு மாதத்துக்கு 5 வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த 5 வீடியோ போடணும். நம்ம பார்த்தீங்கன்னா போடாமல் மட்டும்னால வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம வீடியோ போடணும். ஃபஸ்ட்லேருந்து இல்லை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 2-3 வீடியோ ஓல்டு வீடியோஸை அப்படியே திருப்பி எடுத்து போட்டோம் ஷார்ட்ஸில். ஸோ அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை பெருசாக. ஃபேண்டா மாரியனு என்னடா கரும், இது ஃபேக்கு தாங்க. இது இங்கே இருந்தது, சும்மா தான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இத்தனால ஏன் வீடியோ போடல அப்படின்னா உடம்பு சரியில்லை. ஸோ அதனால இத்தனால வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ஒழுங்காக வீடியோ வரும். ஓகே, ஸோ எக்கச்சக்க அன்பாக்சிங் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சில பேபிஸ் பாக்கெட் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். கூடிய சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அவருமே என்கிட்டேருந்து சில பேப்ளேட்ஸ் வாங்கியிருக்காரு. அதை நீங்கள் அவர் சேனலில் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அது என்ன பேப்ளேடு அப்படின்னா ஒரு சரி நான் சொல்ல விரும்பல, அப்படியே சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. சின்ன ஒரு வீடியோ. பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு பேட்டில் வீடியோவில் பார்ப்போம். சரி வந்தாச்சு, ஒரு பேட்டில் போட்டுருவோமா? இருங்க, பேட்டில் போடுறதுக்காக ஒரு 2 பேப்ளேட் எடுத்திருக்கேன். எர்த்-ஈகிள், ஃப்ளேம் பிஸ்கஸ். பேட்டில் போட்டுருவோமா? ஃப்ளேம் பிஸ்கஸ் ஜெயிக்குமா, எர்த்-ஈகிள் ஜெயிக்குமா பார்த்துருவோம். லான்ச் பண்ணிட்டேன். 2 பேப்ளேடுமே பேட்டில் பண்ணிட்டு தான் இருக்குது காலத்துக்குள்ளே. எது ஜெயிக்க போகுதுன்னு தெரில, பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த ஒரு பேட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு கமெண்ட்டில். ஸோ அவருக்காண்டி தான் எடுக்கிறதுக்கு வேறு பேப்ளேடுமே இல்லை, இதுதான் இருந்தது. ஸோ கைக்கு மாட்டேன் இது 2 தான். ஸோ அப்படியே எடுத்தாச்சு. ஃப்ளேம் பிஸ்கஸ் தலை மாடுது கைஸ், எர்த்-ஈகிளுமே தலை மாடுது.
பார்ப்போம் என்ன ஜெயிக்க போகுதுன்ட்டு. எந்த வேப்பில் ஜெயிக்க போகுது? எர்த்திகளுமே கீழே விழுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், எர்த்திகள் தான் கைஸ் தோத்துருக்கு. கன்ஃபார்ம். ஸோ எர்த்திகள் தோத்துருச்சு. ஃப்ளேம் பிஸ்கஸ் தான் ஜெயிச்சிருக்கு. ஃபைனலி இப்போ ஒரு பேட்டில் போட்டிருக்கோம் சும்மா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஒரு பேட்டில் போடுவோன்னு சொல்லிட்டு தான் பேட்டில் போட்டது. ஸோ வீட்டில் தானே ப்ரோ இருக்கேன், நீ போட மாட்டியா ப்ரோ பேட்டில் அப்படின்னு கேட்டேன்னா, தனியாக இருக்கும்போது பேப்ளேட் நான் எப்படிங்க விளாட்றது? பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது தனியாக இருக்கும் போது, நான் பாட்டுக்கு தனியாக விளாட. ஸோ அதனால் வீடியோ எடுக்கிற கேப்பில் சாக்கில் அப்படியே ஒரு பேட்டில் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டது. தனியாக இருக்கும்போது நான் பேப்ளேட்ஸ்லாம் எடுக்க மாட்டேன் பெருசாக. எப்பயாச்சும் ரேராக ஃபேண்டம் மோரியன் மட்டும் எடுப்பேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ காலில் லான்ச் பண்ணி அப்படியே கையில் எடுத்து சுற்றி விளாட்டுருப்பேன். எப்பயாவது ரேராக ஃபேண்டம் மோரியன் எடுப்பேன். மிச்ச நேரத்துலலாம் பேப்ளேட்ஸ்லாம் எடுத்து விளாட மாட்டேன். அப்படி தான் கிடக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பர்ஃபார்மன்ஸ் டிப்பு ஸ்டேடியம்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. ட்ரைபேட்லாம் பயங்கர அழுக்காக இருந்தது. இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாய் கைஸ், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நல்ல ஒரு கண்டென்ட்டில். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு வீடியோலாம் இதை சொல்கிறதுக்கு தான், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். ஓகே, ஸோ பாய் கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம்.